ஹலோ விவர்ஸ், இப்போ ஷிவன் மேக்கப் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு காஸ்டியூம்ஸ் வந்து நானே மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அண்ட் மற்ற அக்சசரிஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பேன் ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். முதல்ல ஃபோர்ஹெட் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறமா ஐஸ் ஏரியா, சீக்ஸ், நோஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேன் ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ட்ரை ஆகாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸை நெக் ஃபுல்லாக பேன் ஸ்டிக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பேன் கேக் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த பேன் கேக் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பஞ்சை வந்து நல்லா வெட் பண்ணிவிட்டு பேன் கேக்கை ஸ்பஞ்சில் லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா ஃபேஸ் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். இப்போது காஜல் அப்ளை பண்ணுறேன். கண்ணுக்கு கீழேயும் மேலேயும் காஜலையே வந்து நான் ஐலைனர் மாதிரி யூஸ் பண்ணி நல்லா திக்காக அப்ளை பண்ணுறேன். இதுக்கப்புறமா ஐ ஷேடோ பார்த்தீங்கன்னா கிரே கலர் யூஸ் பண்ணுறேன் ஷிவன் மேக்கப்புக்காக. இப்போது ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி நல்லா ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காக ஷேப் பண்ணுறேன். அடுத்ததாக ஐப்ரோஸ்க்கு கீழே ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். ஷிவன் மேக்கப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் ஐ நெட்ரிக்கன். ஸோ அதை வந்து முதல்ல ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா ஷேப் பர்ஃபெக்டாக வரலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஐப்ரோ பென்சிலில் லைட்டாக வரைஞ்சிட்டு திரும்பவும் அதை நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்து நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கும் மேலே அக்ரிலிக் பெயிண்ட் பிளாக் கலர் எடுத்து ப்ரஷில் எடுத்து இந்த மாதிரி இந்த பென்சிலில் வரைஞ்சோம் இல்லையா, அது மேலேயே வந்து நல்லா டார்க்காக அப்ளை பண்ணணும். என்னதான் நம்ம ஐப்ரோ பென்சிலில் வரைஞ்சாலும் அது அவ்வளோ டார்க்காக தெரியாது. ஸோ அதனால தான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நல்லா அதை டார்க் பண்ணுறேன். ஸோ அது லிக்விட் பேஸ் அப்படின்றதுனால அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து நான் ஐஸ் மட்டும் வரைகிறேன். லேஷஸ் வந்து ஃபைனலாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததாக ஒயிட் அக்ரிலிக் பெயிண்டில் வந்து விபூதி மாதிரி இந்த ஷேப்பில் வரைகிறேன். ஸோ இதுக்கும் வந்து நம்ம நிஜமாகவே விபூதி கூட வச்சு இந்த மாதிரி வரையலாம். பட் இந்த அளவுக்கு அது வந்து நல்ல கலர் கொடுக்காது. இன்னும் கொஞ்சம் வந்து அது லைட்டாக இருக்கும். அண்ட் ஸ்வெட் ஏதாவது ஆச்சுன்னா அது உடனே கலைய ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்க வந்து மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஸ்வெட் ஆச்சுன்னா விபூதி வச்சோன்னா அது அப்படியே கலைஞ்சி வழிஞ்சு வந்துடும் வேர்வையோட. ஸோ அதனால தான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம். இது அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வேர்வையில் கரையாது. இப்போ கடைசியாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி ஃபேஸ் மேக்கப் முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேர் டூ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹேர் அட்டாச்மெண்ட் எடுத்து நான் தலையில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்து கொஞ்சம் முடி தனியாக எடுத்து ஒரு கொண்டை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த கொண்டையை பிரித்து விட்டுட்டு நல்லா கோம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டரில் கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எக்ஸ்ட்ரா ஹேர் பின்ஸ் எல்லாம் போட்டு நல்லா டைட்டாக கிளிப் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்ததாக ஒரு ஆர்டிஃபிஷியல் பன் எடுத்து நான் சென்டரில், அதாவது உச்சந்தலையில் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஹேரை வந்து கோம் பண்ணி கிளிப் பண்ணோம் இல்லையா, அந்த கிளிப் பண்ண இடத்துக்கு மேலேயே இதில் ஹேர் பின் போட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிட்டோன்னா அவங்க ஹெவியாக டான்ஸ் ஆடினாலும் அந்த கொண்டை வந்து கீழே விழாமல் இருக்கும். இப்போ அந்த கொண்டை மேலே இந்த மாதிரி ருத்ராட்சம் கட்டிடுறேன். அதுக்கப்புறம் பாம்பு கட்டி விடுறேன். இது வந்து அட்டை கிளாத் எல்லாம் யூஸ் பண்ணி கையிலேயே பண்ணது. அப்புறம் நீலாவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த நெற்றி கண்ணுக்கு லேஷஸ் வரைஞ்சிக்கலாம். கழுத்துலேயும் கையிலையும் ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுட்டோன்னே ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. இந்த காஸ்டியூம் வந்து நானே டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மற்ற அக்சசரிஸ் எல்லாமே நான் கையால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.